கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, அப்போதான் தெரியும் மனிதனுக்கு பணத்தை சாப்பிட முடியாதுன்னு ஒரு கவிதை இருக்குது. அது மாதிரி எல்லாருக்குமே பொருள் ஈட்டணும், பெரிய எ மேம்பட்டு வாழ்வு அப்படிங்கிறத கார் வச்சுக்கிறது, பெரிய மாளிகை வச்சுக்கிறது, அப்படி வாழ்கிறதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். அதனாலேயே நம்ம நிறைய பேர் நம்முடைய தாய் கிராமங்களை விட்டு நகர்ப்புறங்களை நோக்கி நகர்றோம். அங்கே தான் வேலை வாய்ப்பு இருக்குது, அங்கே தான் கல்வி இருக்குது, அங்கே தான் மருத்துவம் இருக்குது. அதனால் என்ன வருதுன்னா, கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது. இங்கே இருக்கிற நிர்வாக முறை என்னென்னா, ஸ்மார்ட் சிட்டி இருக்குது, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. அப்போ கிராமங்கள் காலியாகிறதுனால நகர்ப்புறங்கள் இருக்கிற மக்களுக்கு தேவையான உணவுப் பொருள்கள் கிராமங்கள் இருந்தால் வரணும். பால், முட்டை, அரிசி, பருப்பு, நெய் எல்லாம். அப்போ கிராமங்கள் காலியாகும்போது அது பெரிய பற்றாக்குறையை சந்தித்து மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்திக்கும்.